வணக்கம். இந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துகள் முற்றிலும் தகவலுக்காகவும் மற்றும் பயிற்சிக்காக மட்டுமே. இது முதலீடோ அல்லது வாங்க விற்க பரிந்துரை செய்யும் வீடியோ இல்லை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தங்களது முதலீடா இருக்கட்டும், வர்த்தகமா இருக்கட்டும், சந்தை அபாயத்துக்கு உட்பட்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முன்னதாக தாங்க எந்த வர்த்தகமோ அல்லது முதலீடோ மேற்கொள்ளும் பட்சத்தில் தங்களது நிதி ஆலோசகர் அறிவுரை பெற்று முடிவு மேற்கொள்வது நல்லது. இப்ப சில பங்குச்சந்தை செய்திகள் நாம பார்த்தது, படித்தது, அதை உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு ஆசைப்படுறேன். ஒன் பை ஒன்னா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனாக்க நீங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் பதிவுகள் பயனுள்ளதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்ப முதல் செய்தி, செபி ஒரு புதுசா ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? செபி தலைவர் ஸ்ட்ராட்டஜி, தட் இஸ் தீர்வை நிச்சயமற்ற தன்மை, எஃபிஐ வெளியேற்றம் இருந்தும் இந்திய சந்தை உறுதியாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்ப நீண்ட கால ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், கமோடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் விரிவாக்கம், பாண்ட் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் உருவாக்கம் பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்கள். ஐபிஓ குறைவு, ஆனால் 1.5 லட்சம் கோடி பைப்லைன் வலுவாக உள்ளது என்றும் சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி பார்ப்போம். இது வோடாஃபோன் ஐடியா பத்தி ஒரு செய்தி. வோடாஃபோன் ஐடியா பங்கு 5% உயர்ந்திருக்கு. அப்போ வெள்ளிக்கிழமைக்கு 5% உயர்ந்திருக்கு. ஆதித்ய பிர்லா குரூப்ஸ் 4730 கோடி முதலீடு செய்ய அதனுடைய பங்குதாரர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பணம் 4G 5G நெட்வொர்க்கு விரிவாக்கத்துக்கும் வாடிக்கையாளர் தக்க வைக்கிறதுக்கும் உதவும். இதனால இந்த நிறுவனத்தின் நிதிநிலை வலுவடைகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு செய்தி, என்எஸ்சி ஐபிஓ பத்தி. இது நம்மளாம் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மெகா ஐபிஓன்னு கூட சொல்லலாம். என்எஸ்சி ஐபிஓ வரும் எதிர்பார்ப்பில் இந்த ஐஎஃப்சிஐ பங்கு இருக்கு பார்த்தீங்களா, அது 20% உயர்ந்து ரூ 84.57 இந்த 52 வீக் ஹைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை டச் பண்ணியிருக்கு. அப்போ சந்தை மதிப்பு ரூ 3800 கோடி கூடி இருக்கு. ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல 52.86%, என்எஸ்சியில 4.4% பங்கு ஐஎஃப்சிக்கு உள்ளது. இப்போ என்எஸ்சி அடுத்த வாரம் ஐபிஓ விண்ணப்பம் தாக்கல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு செய்தி படிச்சேன். அடுத்தது பாருங்க, சிட்டி யூனியன் பேங்க் திடீர்னு ஏன் சரிஞ்சது, அதை பத்தி என்னன்னு கொஞ்சம் பார்ப்போமா. ஜூன் 12ல 1:3 போனஸ் அறிவிப்புக்கு பிறகு பங்கு 23% விழுந்தது. ஆனால் போனஸ் கணக்கிட்டா 2% லாபம். அப்போ முந்தைய நாள் 256.80 க்ளோஸ் ஆனது, 197.40 ஓப்பன் ஆச்சு. அப்போ போனஸுக்கு ரூ 25 கோடி செக்யூரிட்டி பிரீமியம் பயன்படுத்தினாங்க. அப்போ க்ளோசிங்ல பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. ஒரு சரிவு, அதிலிருந்து சற்று உயர்வு. இதுதான் சொல்றது. இந்த மாதிரியான நம்ம ஒரு பங்கு வர்த்தகத்துல எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கணும், ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். அடுத்த செய்தி, எம்டிஆர் டெக் பங்கு ஏங்க 12% திடீர்னு உயர்ந்திருக்கு, அதுக்கு என்னன்னு பார்ப்போமே. என்ன செய்தி? ப்ளூம் எனர்ஜி திட்டம் நிக்கலன்ட்டு எம்டிஆர் டெக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்ததுனால உடனே அந்த பங்கு துள்ளி குதிச்சு மேலே ஏறி 12% ஏறி இருக்கு. அப்ப 2 நாள்ல 15% விழுந்த பிறகு விலை 7093 உயர்ந்தது. 2026ல 190%, இந்த ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா 315% லாபம். இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி நம்ம குளோபல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இப்போ இந்த ஈரானு, யுஎஸ், இஸ்ரேல் வாரு, திடீர்னு ட்ரம்ப் ஜி கை கொடுத்தாருன்னா சந்தை ஏறுது.
டீல் அப்படின்னா சந்தை திடீர்னு ஏறுது. எப்ப ஏறுது என்னன்னு யாருக்குமே தெரியல. ஈரான் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் கை கொடுக்க தயாரா இல்லை, அதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நீங்க ஏங்க நம்புறீங்க, நாங்க எங்களுடைய ஸ்டேட்டஸ் கோல தான் இருக்கோம், இந்த ஹார்மோஸை பத்தியோ இதை பத்தியோ நாங்க எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு அவங்க ஒரு செய்தியை விட்டா உடனே இறங்கிடுது. அவரு ட்ரம்ப் அறிவிப்பு கொடுத்தா கச்சா எண்ணெய் இறங்குது. ஈரான் மறுப்பு தெரிவிச்சு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அந்த மாதிரி பேச்சுவார்த்தைலாம் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டா குரூடு பிரைஸ் ஏறிடுது. குரூடு பிரைஸ் ஏறினால் நம்ம சந்தை இறங்குது. குரூடு பிரைஸ் இறங்கினா நம்ம சந்தை ஏறுது. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 1:30 மணிக்கு ஒரு நியூஸ், இந்த மாதிரி சமாச்சாரம், அந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு சுமூகமா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம், கை கொடுத்துக்க போறோம், சண்டே அன்னைக்கு கையெழுத்துக்கு போட போறோம், அப்படியா இப்படியான்னு பேசிக்கிட்டாங்க. உடனே சந்தை ஆர்வமா நியூஸ் பேசிஸ்ல ஏறி இருக்கு. ஆனால் 14ஆம் தேதி என்ன ரிசல்ட்டுங்கிறது 15ஆம் தேதி காலையில ஏசியன் மார்க்கெட் மற்ற நம்மளுடைய மார்க்கெட் எல்லாம் ஏறது பொறுத்து தான் அதனுடைய விளைவுகள் தெரியும். பொதுவாகவே இந்த சீஸ்பயர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வரலையும் நம்ம மார்க்கெட் ஹைலி வாலட்டிலிட்டியா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. அதனால இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப எச்சரிக்கையா லம்சமா பண்ணாம இறங்கினா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வாங்கி சேர்த்துங்கோ. ட்ரேடர்ஸா இருந்தால் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு வியாபாரத்தை பண்ணுங்கோ. இல்லைன்னா பேசாம கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்பது என்பது நம்மளுடைய கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு இருக்கும். நீங்க லாபத்தை எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய கேபிட்டலை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கு செய்தி இவ்வளவுதாங்க. நாளைக்கு புது செய்தியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.